2025 ஜூலை 1 இருந்து குவைட்டில் புது சட்டம் ஒன்று வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இப்போ எனக்கு கேட்பீங்க, டே அது வந்து ஒரு மாதம் ஆக போகுது, நீ இப்போ ஏன்டா வீடியோ போடுற அப்படின்ற கேள்வி. எனக்கு வந்துட்டு பேசிக்காக நிறைய டவுட்ஸ் வந்துட்டு அதில் இருந்துச்சு, நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கட் வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்றதால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். மெயினாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சஹல் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சஹல் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சர்வீசஸ் அப்படின்றதுக்குள்ளே போய்க்கோங்க. சர்வீசஸ் அப்படின்றதுல வந்துட்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எக்ஸ்பெட்ரியேட் ஒர்க்கர்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இஷ்யூ எக்ஸிட் பெர்மிட் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டேட் வந்துட்டு வந்திருக்கும். அந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் டேட் எப்போ போகிறீங்க அப்படின்ற டேட்டை புக் பண்ணிட்டு எப்போ திரும்ப வாரீங்க அப்படின்றதையும் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு டிரெக்டாக உங்களோட கம்பெனி சஹல் ஆப்புக்கு வந்துட்டு போகும். அது என்ன கம்பெனிக்கான சஹல் ஆப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஹல் ஆப் இருக்கும், பிஸ்னஸ் சஹல்னு சொல்லி. அதில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போதும். அதை கிளிக் பண்ணதுமே அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு அந்த அப்ரூவல் லெட்டர் வந்துட்டு வரும். சரிங்களா? அதை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணியோ இல்லாட்டி ஃபோன் மூலமாக காட்டியோ நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டில் கிளியர் பண்ணி போகக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் மெயினான விஷயம். இது சின்ன ஒரு விஷயந்தான். பட் இது கட்டாயமான ஒரு விஷயம். சின்னதாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது யார் யார் அப்ளை பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரீசெண்ட் டைமில் ஒரு ரூமர் கூட வந்துச்சு, ஒரு வதந்தி வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, ஹவுஸ் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு கிளப்பி விட்ருந்தாங்க, வதந்தியை கிளப்பி விட்டுருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது தனியாக கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான். அதாவது ஆர்டிக்கல் 18, அதாவது அந்த 18ஆம் நம்பர் வீசா வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு தகுதியானவங்க. சரிங்களா? அதாவது அவங்களுக்கு தான் இந்த சட்டம் வந்துட்டு அமலாக்கப்பட்டிருக்கு. இதான் சட்டம். 18ஆம் நம்பர் வீசா வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். அப்படின்ற போது மற்றவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதுக்கான ரீசனையும் சொல்லணுமே. ஏன் அது 18ஆம் நம்பருக்கான மட்டும் அப்படி சட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18ஆம் நம்பர் வீசாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கம்பெனி, சரிங்களா, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு சஹல் ஆப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு டிரெக்டாக நோட்டிஃபிகேஷன் அனுப்பக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு போனோன்னுமே வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காது, ஜஸ்ட் டேட் மட்டும்தான் கேட்டிருக்கும். அந்த டேட்டை கொடுத்ததுமே வந்துட்டு டிரெக்டாக வந்துட்டு கம்பெனிக்கு போயிடும். ஏன்னா கம்பெனியோட சஹல் ஆப் வந்துட்டு எங்களோட இதில் இருக்கும், கனெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் டிரெக்டாக அங்கே போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுவே ஹவுஸ் மேட்டாக இல்லாட்டி ஹவுஸ் டிரைவராக இருக்கவங்க, இல்லாட்டி வெளியில் வேலை செய்கிறாங்க, கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுற கஷ்டம். அது வந்துட்டு பெரிய இஷ்யூஸாக இருக்கும், பெரிய ரவுண்ட் அப் வேலையாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது வந்துட்டு அவங்களுக்கு இல்லை, கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கம்பெனி ஒர்க்கர்ஸ்ன்றப்போ என்ன டைமில் இது வந்துட்டு அப்ளை பண்ணுற அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் வெக்கேஷன் போகிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வீசாவுக்கு வந்துட்டு நாள் இருக்குது, வீசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய நாள் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் இடையில வெக்கேஷன் போகிறீங்க, இல்லை உம்ரா போகிறண்டா கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? பக்கத்தில் கட்டாருக்கு போகிறீங்க, சொந்த நாட்டுக்கு இல்லை, கட்டாருக்கு போகிறீங்க, துபாய்க்கு போகிறீங்க, சவுதிக்கு போகிறீங்க, ஒரு ட்ரிப் ஒன்று போகிறீங்க, ஒரு 15 நாள் ட்ரிப், ஒரு 5 நாள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த எக்ஸிட் பெர்மிட்டை வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணி தான் நீங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்கும். கம்பெனியோட அப்ரூவலோடு போகணும். கம்பெனி அப்ரூவல் கொடுக்கலனாக்கா நீங்கள் போக முடியாது. அதே சமயத்தில் கம்பெனி உங்களுடைய வெக்கேஷன் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக சஹல் அப்ளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிரெக்டாக மேன் பவர், பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவரில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சஹல் ஆப்பில் வந்துட்டு அரபிக்கில் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், அரபிக்கில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயே நான் இப்போ காட்டின பார்த்தீங்களா, அப்படி தான் வருது. இங்கிலீஷில் வர மாதிரியே தான் அரபிக்லேயும் வருது. ஸோ பயப்படாமலுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அரபிக் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி. எப்போ அப்ளை பண்ணணும்? சரியாக நீங்கள் போகிற டேட்டில் இருந்து 7 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? 7 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இல்லாட்டி போகிற நாளில் இருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணியிருக்கணும். 24 மணி நேரத்துக்கு உள்ளுக்க அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. சரிங்களா? சரியாக 7 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். 7 நாள்லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி
அந்த அப்ரூவலை வச்சுட்டு எத்தனை நாளைக்குள்ளே பயணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் சரியாக 18ஆம் தேதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜூலை 18 நீங்கள் போகணும், சரிங்களா. ஜூலை 18 இருந்து ஜூலை 25க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கொள்ளலாம், சரிங்களா. ஒரு கிழமை டேட் 7 நாள் வந்துட்டு உங்களுக்கு டேட் தராங்க, அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கொள்ளலாம். ஆனால் அந்த 7 நாள் கழிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப ரீஅப்ளை பண்ண வேண்டியிருக்கும், ஹெச்ஆருக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், திரும்ப அப்ரூவல் எடுக்க வேண்டியதாக இருக்கும், சரிங்களா. 7 நாள் கழிச்சிடுச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் 18ஆம் தேதி போகணும், 18ஆம் தேதி ஏப்ரல் எடுத்திருக்கீங்க, 18லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளுக்க வந்துட்டு நீங்கள் போய்க்கொள்ள இயலும். சரி, 18ஆம் தேதி எடுத்திருக்கேன், நான் வந்துட்டு 17ஆம் தேதி போகலுமா, 16ஆம் தேதி போகலுமா அப்படின்னு கேள்வி இருக்கும். அப்படி போக முடியாது. 18ஆம் தேதினா 18லேருந்து 25க்குள்ளே போகலாம், அவ்வளோதான், சரிங்களா. சில பேர் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னாக்கா, சனிக்கிழமை எனக்கு வெக்கேஷன் டேட், சரிங்களா. எனக்கு வந்துட்டு வெக்கேஷன் அப்ரூவல் ஆகி இப்போ சனிக்கிழமைங்க, எனக்கு வெள்ளிக்கிழமை வீக் ஆஃபு. ஸோ நான் வந்துட்டு வியாழக்கிழமை நைட்டே நான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், அப்போ போகலுமா அப்படின்னு கேள்வி இருக்கும். முடியாது. நீங்கள் அதுக்கு ஹெச்ஆரோட பேசி, கம்பெனியில் பேசி நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டை மாற்றி எடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம், சரிங்களா. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் நியூஸ், இவ்வளோ தான் விஷயம். நிறைய வதந்திகள் வரும், வதந்திகளை நம்பாதீர்கள். அடுத்தது வந்துட்டு இது இல்லைன்னா மிக முக்கியமான விஷயம், இது இல்லைன்னா நீங்கள் நாட்டுக்கு போக முடியாது. பாஸ்போர்ட் எடுத்து, டிக்கெட் எடுத்து, எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிக்கெட் காசு முழுக்க வேஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டுறாதீங்க. சரியாக அந்த டேட்டில் போங்க, அதுக்கு முன்னாலெல்லாம் புக் பண்ணாதீங்க. எப்போ உங்களுக்கு ஹெச்ஆர் அப்ரூவல் ஆகணும், அதாவது ஒரு கிழமைக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அப்ரூவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு முன்னாலன்றப்போ 7 நாள் இருக்கிறப்போ நீங்கள் கொடுத்து அப்ரூவல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிச்ச வேலைகளை பார்த்துக்கொள்ள முடியும், சரிங்களா. இது கட்டாயமான ஒரு விஷயம், மிக கவனமாக இருந்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தகவல், எனக்கு தெரிஞ்சு முழு டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்குறேன், இல்லாட்டி வேறு யார்ட்டையும் விசாரித்து பார்க்குறேன். ஏதாவது அந்த சம்மந்தமாக விசாரித்து எனக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடச்சி அப்படின்னா, பதில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுதான் விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு வெக்கேஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நியூஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுடைய பயணம் சிறந்ததாக அமையட்டும். நன்றி.